ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு வணக்கங்கள் மற்றும் ஒரு தீர நோக்கலோடு சந்தித்திருக்கிறோம். இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோசமான இயற்கை அனர்த்தங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா சூறாவளியினுடைய தாக்கத்தினால் நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பரவலான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் காரணமாக ஏராளமான மக்கள் அவதியுற்ற ஒரு சூழல் உருவாகி இருந்தது இலங்கையை பொறுத்தவரையில். அந்த அடிப்படையில் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமும் இலங்கையை பொறுத்தவரையில் நடந்தேறியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் பொதுமக்களை பாதுகாக்கவும் அதே போல இந்த இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தங்களை கையாளக்கூடிய திருத்தப்பட்ட ஒரு பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தினுடைய அத்தியாயம் 40 கீழ் 1 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அவசரகால சட்டம் இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமானவர்களுடைய கோரிக்கை இந்த சட்டத்தை அவர்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்தி பொதுமக்களை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் எதிர்க்கட்சிகளால் தொடுக்கப்பட்டதை அடுத்துதான் இந்த கடுமையான பாதிப்புகளுக்கு மத்தியில் இந்த இராணுவத்தினரை மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் அதே போல இந்த நிவாரண நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் அதே போல இந்த அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி பேணவும் இத்தகைய அசாதாரண நடவடிக்கைகள் அவசியமானவை என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுதான் இந்த அவசரகால சட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்தி இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில். இருந்தாலும் கூட இந்த அமுல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவசரகால சட்டத்தை நீட்டிப்பதா இல்லையா என்பது குறித்து தற்போது விவாதங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாட்டை புரட்டி போட்டிருக்கக்கூடிய இந்த சூறாவளி காரணமாக சில வாரங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது இந்த நிவாரண முகாம்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருமளவு போக்குவரத்து சாலைகள் கூட மறுசீரமைப்புகள் செய்யப்பட்டு சீரமைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் தான் இந்த அவசரகால சட்டத்தை தொடர்ந்து அமுல்படுத்துவது எந்த வகையில் நியாயமானதா என்ற கேள்விகள் இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. இது அனர்த்த கால அவசர தேவைகளையும் தாண்டி அரசாங்கம் தன்னுடைய அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ள எடுக்கின்ற முயற்சியோ என்ற அச்சத்தையும் விமர்சகர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லோரும் முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த அவசர கால சட்டம் இப்போது இலங்கைக்கு தேவையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது தொடரக்கூடிய இந்த அவசர கால வழிகாட்டல்கள் மனித உரிமைகளுக்கு ஒவ்வாத மிக மோசமான கூறுகளை உள்ளடக்கி இருப்பதாகவும் இந்த உலகளாவிய மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பினுடைய ஆசிய பிராந்திய ஆய்வாளர் ரொபர்டா மொய்ஸ்க்கு கரிசனை வெளியிட்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் தங்களுடைய அதிருப்தியையும் இந்த அவசரகால சட்டத்திற்கு அரசாங்கம் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை பொறுத்து தற்போது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவசரகால நிலையின் கீழான விதிகள் இதற்கு முன்னைய சில சந்தர்ப்பங்களில் முன்னைய அரசாங்கங்களினால் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவற்றில் சில விதிகள் நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை உரிமைகள் தொடர்பான சரத்துக்கும் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச நியமங்களுக்கும் முரணானவையாகத்தான் காணப்படுவதாகவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இந்த சட்டத்தை பொறுத்து மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏராளமான கரிசனைகளை வெளிப்படுத்தி இருந்தது. அது மாத்திரமின்றி ஜனாதிபதியோ அல்லது அரசாங்கத்தையோ விமர்சிப்போருக்கு எதிராகத்தான் இந்த அவசரகால பிரகடன விதிகள் பிரயோகிக்கப்படும் என்று அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொது அறிவிப்புகள் குறித்தும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தீவிர கரிசனையை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது. இப்ப ஏராளமாக எழக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த சட்டங்கள் தொடர்பாகத்தான். இந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பது என்பது அரசியலமைப்பினுடைய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பிரிவினூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் ஒரு அங்கமாக என்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. தற்போது மேலும் 1 மாத காலத்திற்கு இந்த அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டிருப்பது குறித்து மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் அதே
போல சட்டத்தரணியுமான ஐங்கரன் குகதாசன் ஒரு கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவ்வாறாக இந்த அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துவதற்கான அவசியமே இருக்கவில்லை என்றும் அந்த பிரகடனத்தில் மனித உரிமை கோட்பாடுகளை மீறுகின்ற அதே போல மிதமிஞ்சிய அதிகாரத்தினை வழங்குகின்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன என்றும் கூறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த பிரகடனம் நீடிக்கப்பட்டிருப்பது மிகுந்த கரிசனைகளை தோற்றுவித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஏராளமானவர்களும் இந்த சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய கரிசனைகளை வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க இன்று அதனையே செய்வது, அதே போல மாற்றம் தொடர்பில் இருந்த சொற்ப அளவு நம்பிக்கையும் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் அதிகாரம் அனுரவின் கண்ணை மறைக்கின்றது எனவும் அவர் கூறியிருக்கிறார். ஏராளமானவர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீதும் தங்களுடைய வெறுப்புகளை உமிழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. ஏராளமான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இப்ப வரைக்கும் அது நிறைவேற்றப்படாத ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி அரசியலினுடைய பிரதிநிதிகளும் அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாட்டை கண்டித்திருப்பதாகவும் குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த அரசாங்கம் தற்போது செயற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அவசரகால சட்டத்தை பொறுத்தவரையில் அனர்த்தத்தை கையாள நடைமுறைப்படுத்தியதாக தெரியவில்லை. இருந்தாலும் மாறாக இந்த அரசாங்கம் தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை தடுக்க பயன்படுத்தக்கூடிய கருவியாக இது கையாளப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு குற்றம் ஒன்றை சாட்டியிருக்கிறார். ஏராளமானவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரனும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கடந்த காலங்களை பொறுத்தவரையில் அவசரகால சட்டத்தின் கீழ் பல ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறுதான் காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு என்ன நடந்தது என்பது இப்ப வரைக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதி கிடைக்கவும் இல்லை. அதே போல இந்த நாட்டில் நீதி என்பது தகுதி தராதரம் பார்த்தே கையாளப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மாத்திரமல்லாது இந்த வடக்கு கிழக்கில் இன்றும் இராணுவ அடக்குமுறை நிலைமையே காணப்படுவதாகவும் இலங்கையில் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகள் எப்போதும் அவசரகால சட்டத்தின் கீழ் தான் இருப்பதாகவும் இந்த நிலைமைகளை மாற்றும் வரை தமிழர்களுக்கான விடிவு காலம் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படியாக இந்த அவசரகால சட்டத்தை பொறுத்தவரையில் அரசு தரப்புகளில் இருந்தும் சாதகமான பதில்கள் கிடைத்திருக்கிறது. இதை பொறுத்தவரையில் நாட்டினுடைய தேவை, அதே போல இந்த அரசு தரப்பிற்கு எதிராக பங்கம் விளைவிக்கக்கூடியவர்களுக்காகத்தான் இந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வரைக்கும் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதும் பிரதமரனுடைய கருத்தாகத்தான் இருக்கு. இது தேவையற்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சட்டமாக இருக்கின்றது என்றும் அரசு தரப்பில் இருந்து சில முடிவுகள் வெளியாக இருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு தீர நோக்கரில் சந்திக்கலாம். நன்றி.